இன்னைக்கு டே 20ல டே 2 இன் சித்தப்பு வீடு. காலைஞ்சி கடைக்கு போனா டீ போடுறதுக்கு ஊர்ல இருந்து ஒரு அப்ரெண்டிஸ் வந்தாச்சு. நம்மள வேற டிபார்ட்மெண்ட்ல போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இது பேர் எல்லாம் சமோசா, போண்டா, இதுவடை, முறுக்கு, காரவடை, பாலக்கா பஜ்ஜி, இப்படி இதுக்கெல்லாம் பல பேர் இருந்தாலும் இந்த ஊர்ல எல்லாத்தையும் பலகாரம் தான் கூப்பிடுறாங்க. தம்பி ஒரு பலகாரம் கூட, அண்ணா ஒரு பலகாரம், அது பலகாரம் பார்சல், இந்த மாதிரி கேட்டா இந்த பலகாரத்தை எடுத்து கொடுக்கறது தான் எனக்கு டவுட். இந்த மாதிரி உங்க ஊர்ல இது என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்கன்னு கமெண்ட்ல தட்டி விட்டு போங்க. அப்புறம் கடையில ஒரு பிரச்சனை என்ன ஆச்சுன்னு கேட்டா டீ வர கேப்ல இப்படிதான் சண்டை பிடிப்போம், இதெல்லாம் சகஜம், தட்டி விடு தம்பி அப்படின்னு அசால்ட்டா சொல்றாங்க. அப்புறம் மீண்டும் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் இதான் கம்பெனி வண்டி. 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தேன், இன்னும் அதே கண்டிஷன்ல தான் இருக்கு. எப்படி ஓடுதுன்னு எனக்கு ஒரு சின்ன டவுட். காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காலையிலேயே பரோட்டா தான். அப்புறம் கடைக்கு வந்து இந்த மேட்டரை பார்த்ததையும் ஒரே எக்ஸைட்மெண்ட் தான். அப்புறம் இந்த வாட்டி உண்மையா பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால கையில கத்தி எடுக்க வேண்டியது ஆயிடுச்சு. வழக்கம் போல இன்னைக்கு ஒரே போர்ல போட்டாச்சு. அப்புறம் இந்த விஜய் சித்து ஸ்பெஷல் பூஸ்டி அப்படின்னு ட்ரெண்ட் ஆக்கி வச்சிருக்கீங்களே, அது இப்பதான் ட்ரெண்ட். அதை நான் 8 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டு குடிச்சிட்டேன் விளையாட்டா. நான் போட்டதை பார்த்து கஸ்டமர் கேட்டாங்க. அவருக்கு முடியாத காரணத்தினால அவருக்கு ஒன்னு போட்டு கொடுத்தேன். வீடியோவை பார்த்துட்டு எல்லாரும் வந்து அதான் வேணும்னு கேட்காதீங்க. அப்புறம் எங்க சித்தப்பு கட்டுப்படி ஆகாது. அப்புறம் கொஞ்ச நேரம் சயின்டிஸ்ட் மேடம் கடைக்கு வந்தாங்க. அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு மதிய லஞ்சுக்கு மேடம் சஜஸ்ட் பண்ணாத கடையில சிக்கன் ரைஸ் தான். அப்புறம் எங்கடா உன் டயட் புரோட்டீன் கோல்ஸ் எல்லாம் இன்னைக்கு இல்லையான்னு கேட்டீங்கன்னா, பொண்டாட்டி வச்சு தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். சிச்சி போண்டாட்டி வச்சு தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். எத்தனை முட்டை போண்டா உள்ள போச்சுன்னு சொல்ல முடியாது. கணக்கு போட்டு சொன்னா சித்தப்பு கோச்சிப்பாரு. காஃபியை போட்டு அது ஃப்ரிட்ஜில் வச்சு அது மேல டைரி மில்க் தூவி போட்டு கொடுக்க சொல்லி என் மச்சான் கேட்டான். தலைமை இப்பதான் என்ட்ரி கொடுத்தான். சயின்டிஸ்ட் மேடம் மதியானம் சாப்பிட்டதை இவங்ககிட்ட சொல்லி வெறிப்பேத்தி விட்டாங்க. அதனால 2 பேரும் மறுபடியும் அதே கடைக்கு கூட்டு போய் சிக்கன் ரைஸ் தான். ஏன்டா இவ்வளவு முடி விட்டுருக்குன்னு கேட்டா, உன்ன மாதிரி மாசா விடலான்னு பார்த்தேன், ஆனா நீயே முடி வெட்டிட்டே அப்படின்னு ஒரு கேவலமா ஒரு கேள்வி கேட்டான். உண்மையிலேயே சட்டரை சாத்தியாச்சு. நீங்க நாளைக்கு பார்க்கலாம் போய்.